ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்கோட் சேனல். நம்மளுடைய சேனல்ல ஏடபிள்யூஎஸ்ல நெறைய சர்வீஸ் பேஸ்ல நம்ம வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கலாம் பார்த்திருந்திருப்பீங்க. பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, EC2, கிளவுட் வாட்ச், கிளவுட் ஃபார்மேஷன், S3 இந்த மாரி நெறைய சர்வீஸ் ஓரியன்டடான வீடியோஸ்லாம் கன்டினியூஸா வந்து நம்ம வந்து அந்தந்த பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த மாரி டிஆர் கான்செப்ட், டிசார்டர் ரெக்கவரி, டிஆர் கான்செப்ட், தென் மைக்ரேஷன், ஆர்க்கிடெக்ட் பண்றது. எப்படி வந்து ஒரு 2 டே, 3 டேருக்கு இந்த மாரி ஆர்க்கிடெக்சர் ரிலேட்டடான வீடியோஸ், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ ரிலேட்டடா ஏடபிள்யூஎஸ்ல கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதுவும் நம்ம வந்து செப்பரேட்டா இந்த மாதிரியான கான்செப்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தனியா ஒரு பிளேலிஸ்ட்டா வந்து வீடியோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல இருந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதாவது AWS CLI, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்லக்கூடிய AWS CLI வந்து ஒரு சீரிஸா ஸ்டார்ட் பண்றோம். AWS CLI வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டி இப்போ பர்ட்டிகுலரா இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல S3 AWS CLI மூலியமா S3ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் இது மாதிரி AWS CLI மூலியமா EC2 மத்த சர்வீசஸ்ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, AWS CLI மூலியமா ஒரு பக்கெட் கிரியேட் பண்றது, ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்றது, உங்க லோக்கல்ல இருந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்றது, தென் டவுன்லோட் பண்றது, தென் S3 பக்கெட்குள்ள வந்து ஒரு ஃபைல டெலீட் பண்றது, தென் லோக்கல் டிரைவ் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிங்க் பண்றது. சரிங்களா? AWS S3 பக்கெட்டுக்கு வந்து சிங்க் பண்றது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ரிஸ்டோர் பண்றது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, AWSல ஒரு D2 மைக்ரோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறேன். அத வந்து நான் பக்கத்துல நான் S3 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். S3 ஓட பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமேசான் லெனக்ஸ் 2 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆன்லைன் எஸ்எஸ்ஹெச் இருக்கக்கூடிய சைட் மூலியமா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் சூடோ கூட மாறல. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, AWSல நீங்க வந்துட்டு இப்ப கான்ஃபிகர் AWS இப்ப S3 LSன்னு டைப் பண்றீங்கன்னா, இது நார்மலா இதான் உங்களோட AWS S3ல கூடிய பக்கெட்லாம் லிஸ்ட் பண்றதுக்கான கமாண்ட். எல்லா கமாண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி AWS அப்படின்ற மாரி தான் ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? AWS CLI இருக்கு கமாண்ட் எல்லாமே. இப்ப இந்த மாரி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. கான்ஃபிகர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி AWS கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி கேட்குது உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? அப்ப AWS வந்துட்டு டிஃபால்ட்டா AWS CLI வந்து இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. இது நார்மலா உங்களுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க AWS CLI வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆ விண்டோஸா இருந்தா EXE மாரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய மத்த மெஷினா இருந்ததுன்னா AWS CLI அ நீங்க எம்மோ, APT கெட் மூலியமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாம வந்துட்டு அமேசான் லினக்ஸ் மெஷின் கிரியேட் பண்ணிக்கிறனால, AWS ஓட மெஷின் கிரியேட் பண்ணிக்கிறனால, இதுல டிஃபால்ட்டாவே AWS CLI வந்து வந்துரும். சரிங்களா? அதனால இன்ஸ்டால் பண்ண ஒண்ணும் அவசியம் கிடையாது. பட் ஆனா கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் மீன் இந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ இருக்கு இல்லைங்களா? நம்ம IAM கிரியேட் பண்ணும்போது, எப்படி கன்சோலுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்குறோமோ, கிரியேட் பண்றோமோ, அதே மாரி நம்ம IAM கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து CLI ஆக்சஸ்ன்னு கேட்கும் உங்களுக்கு வந்துட்டு. கமாண்ட் லைனுக்கு. அந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீ எடுத்து நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். நான் இப்போ வந்து AWS கான்ஃபிகர் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வைங்களேன். AWS கான்ஃபிகர் அப்படின்னு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ இத கேட்குது இல்லைங்களா? இதான் யூசர் நேம், பாஸ்வேர்ட். CLIக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட். சரிங்களா? இந்த மாரி நம்ம வந்து குடுத்துட்டு அக்சஸ் பண்ணணும். ஒருவேள நம்ம இந்த மாரி 2 விதமா நம்ம குடுக்க முடியும். டைரக்ட்டா இந்த இடத்துலயும் போய் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியா போட்டுருக்கிறோம். சரிங்களா? அதாவது 2 மெத்தட்ல பண்ண முடியும். 1 இந்த மாரி டைரக்ட்டா ஆக்சஸ் சீக்ரெட் கீ குடுக்குற விதம் 1. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரோல் நம்ம வந்து ஒரு ரோல் கிரியேட் பண்ணி, அதாவது இந்த EC2 வந்து இங்க இருக்கக்கூடிய S3 எல்லாம் அக்சஸ் பண்றதுக்கான ரோல் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த ரோல் என்ன பண்ணிறலாம், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம அட்டாச் பண்ணிறலாம். இது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆ இது ரிலேட்டடா இத பார்க்காதவங்க அந்த வீடியோவோட நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? எப்படி ரோல் கிரியேட் பண்றது? எப்படி வந்து 2 விதமா நம்ம வந்து S3 வந்து எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு ஒரு டெமோட காமிச்சிருப்போம். சரிங்களா? அத பார்த்து தெரிஞ்சுங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, EC2 S3 அப்படின்னு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ரோல வந்து நான் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்ப நீங்க போயிட்டு AWS S3 எல்எஸ்ன்னு குடுத்தா உங்கள கான்ஃபிகர் பண்ண சொல்லாது. ஏன்னா நம்ம வந்துட்டு S3 ஆக்சஸ் வந்து குடுத்துட்டோம். அதனால டைரக்ட்டா குடுத்தோம்னா உங்களுக்கு பக்கெட்லாம் லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சுரும். தெரியுதா உங்களுக்கு? பக்கெட்ல என்னென்ன பக்கெட்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கான்ஃபிகர் பண்ணணும்னா நீங்க ஆக்சஸ் சீக்ரெட் கிரியேட் பண்ணி அது மூலியமா குடுக்க முடியும். அப்ப 2 மெத்தட் பண்ண முடியும். டீட்டெயிலா இந்த வீடியோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? அத நீங்க லிங்க்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, AWS S3 மேக் பக்கெட் MP அப்படிங்கிறது மேக் பக்கெட். அ S3 இந்த மாரி வச்சுட்டு செமிகோலன் டபுள் ஸ்லாஷ் வச்சுட்டு, இந்த என்ன பக்கெட் நேமோ அது குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்கணும். சரிங்களா? வேர்ல்டு வைடு உங்களுக்கு வந்துட்டு AWS S3ல வந்துட்டு இந்த பக்கெட் நேம் அப்படிங்கிறது யூனிக். நீங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நேம்ல வந்து உங்களோட பக்கெட் கிரியேட் பண்ண முடியாது. இப்ப தமிழ் க்ளவுட் அப்படின்றது ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். இருக்குது. அது மாரி இல்ல. அதனால நம்ம வந்து இதே நேம்ல வந்து இப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கமாண்ட் வந்து பாஸ் பண்றோம். சரிங்களா? AWS S3 MP இந்த கமாண்ட் குடுக்குறோம் அப்டின்னா, நமக்கு வந்து பக்கெட் கிரியேட் ஆயிருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பக்கெட் மேல லிஸ்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுல வந்து இல்ல. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த மேல லிஸ்ட் ஆயிருக்கிறதுல வந்து அந்த பக்கெட் வந்து இல்ல. சரிங்களா? S3 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜன் வைஸ் சர்வீஸ். ஆனா, அது வந்து நீங்க கன்சோல்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? குளோபலா தான் காட்டும். சரிங்களா? S3 வந்து இங்க குளோபலா தான் காட்டும். எப்படி IAM க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து எப்படி குளோபல் சர்வீஸோ, அது மாரி AWS S3 வந்து குளோபலா காட்டும். ஆனா, நீங்க கிரியேட் பண்ணும்போது பக்கெட் கிரியேட் பண்றீங்கன்னா, அது வந்து ரீஜன் வைஸ் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ரீஜன் வைஸ் ஆன ஒரு சர்வீஸ். சரிங்களா? ஓகே. ஓகே. நான் இப்ப வந்துட்டு இந்த கமாண்ட் வந்து பாஸ் பண்றேன். ஓகே. இப்ப பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிருச்சு. உங்களுக்கு எந்த விதமான எரர் இல்லாம மேக் பக்கெட் வந்து தமிழ் க்ளவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருச்சு. சரிங்களா? இத நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் திரும்பியும் அந்த பழைய கமாண்ட் வந்து பாஸ் பண்றேன். AWS S3 LS அப்படிங்கிறத. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் க்ளவுட் அப்படிங்கிற உங்களுக்கு லிஸ்டட் ஆயிருச்சு. தெரியுதுங்களா? இப்ப நீங்க போயிட்டு இங்க இதுல போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். கன்சோல்ல போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். நம்ம கிரியேட் பண்ண தமிழ் க்ளவுட் அப்படிங்கிற பக்கெட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுங்களா வந்துட்டு. சரிங்களா? ஓகே. வந்துருச்சுங்களா? தமிழ் க்ளவுட் அப்படின்ற நேம்ல வந்து வந்துருச்சு. ஆனா இதுவே நீங்க வந்துட்டு சம் அதர் நேம் ஃபெமிலியரா யூஸ் பண்ணக்கூடிய நேம் ஏதாவது குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா பக்கெட் ஆல்ரெடி இருக்கும். அதனால உங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா யூனிக்கா தான் நீங்க வேர்ல்ட் வைட் இதே பக்கெட் நேம் இன்னொருத்தர் யாராவது கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, கண்டிப்பா உங்களால கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு கமாண்ட் லைன்லேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பக்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல வந்து இந்த பக்கெட்டுக்குள்ள வந்து அப்லோட் பண்ண போறோம். இப்ப demo.txt அப்படின்ற ஃபைல வந்து அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு நான் வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபைல் இல்ல. நான் வந்து அந்த ஃபைல வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? விம் குடுத்துட்டு ஓகேங்களா? டெமோ டாட் ஓகே டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல கிரியேட் பண்றேன். இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு, திஸ் இஸ் AWS CLI டெமோ ஓகே. அந்த மாரி குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன், WQ சேவ் பண்ணி நான் குயிட் வெளில வந்துர்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த ஃபைல நாம வந்து S3 பக்கெட்டுக்குள்ள காப்பி பண்ண போறோம். சரிங்களா? அப்லோட் பண்ண போறோம். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, AWS S3 CP கமாண்ட் காப்பி கமாண்ட் தான். நம்ம நார்மலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஓரியன்டட் தான் உங்களுக்கு வந்துட்டு. இந்த காப்பி கமாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, CLIல யூஸ் பண்ற நெறைய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே லினக்ஸ் ஓரியன்டடா தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், AWS CLI, AWS சாரி S3 தென் CP கமாண்ட் யூஸ் பண்ணி demo.exe நம்ம எந்த பக்கெட்டுக்குள்ள போணுமோ S3 அப்படின்றது ஸ்டார்ட்டிங்ல குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு நம்ம என்டர் அடிக்கிறோம். சரிங்களா? ஃபைல் காப்பி ஆகுறதுக்கு. ஓகே. அப்லோட் ஆயிருச்சு உங்களுக்கு வந்துட்டு. எந்த எரரும் இல்ல. நான் இப்ப இங்க போயிட்டு நம்மளுடைய கன்சோல்ல போயிட்டு நான் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். தமிழ் க்ளவுட் ஓப்பன் பண்றேன். சரிங்களா? எனக்கு வந்துருச்சுங்களா? ஓகே. நான் டெமோ ஓப்பன் பண்றேன். உங்களுக்கு வந்து வந்துருச்சு. உங்களுக்கு வந்துட்டு டெமோ அப்படின்ற ஃபைல் வந்து நமக்கு என்ன ஆயிருச்சு, உள்ள வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆயிருச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறோம்? அத வந்து டவுன்லோட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நான் எல்எஸ் போடுறேன். இங்க வந்து நமக்கு வந்துட்டு டெமோ வந்து இருக்குது. சரிங்களா? கேட் போட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க. டெமோ வந்து டாட் டிஎக்ஸ்இ வந்துட்டு உங்களுக்கு என்னது இங்க இருக்குது. திஸ் இஸ் ஏடபிள்யூஎஸ் CLI டெமோ அப்படிங்கிறது. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இத டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? நான் அத திருப்பி டவுன்லோட் பண்ணதுனால, இத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நீங்க எல்எஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் இங்க இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க இருந்து கிளவுட்ல AWS S3 ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைல வந்து எடுக்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அங்க இருந்து இங்க காப்பி பண்றதுக்கான கமாண்ட் சேம் கமாண்ட் தான். ஜஸ்ட் நடுவுல அந்த ஃபைல் நேம் மட்டும் இருக்காது. சரிங்களா? ஜஸ்ட் நான் இந்த கமாண்ட் அப்படியே போட்டுட்டு, ஒரு டாட் வச்சுடுறேன். ஏன்னா லோக்கல்ல தான் நான் காப்பி பண்ண போறேன். இல்ல எந்த லொகேஷன் வேணும்னா, அந்த லொகேஷன் நீங்க குடுக்கலாம். நம்ம இங்கேயே காப்பி பண்ண போறோம்னா டாட் வச்சிரலாம். சரிங்களா? ஓகே. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நான் எல்எஸ் போடுறேன். நமக்கு வந்துருச்சுங்களா? demo.txt சரிங்களா? இதெல்லாம் நார்மலா நம்ம பண்ணக்கூடிய காப்பி கமாண்டுக்கான அதே சினாரியோ அதே தான். சரிங்களா? நம்ம வந்துட்டு இப்ப கிளவுட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? S3ல இருந்து ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? லோக்கல்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. தென் வந்து என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபைல வந்து டெலீட் பண்ண போறோம். நம்ம அஸ் யூசுவல் ஆர்எம் கமாண்ட் நம்ம ஃபைல டெலீட் பண்றதுக்கான கமாண்ட் தான். பிஃபோரா நம்ம என்ன பண்ண போறோம்? AWS S3 அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் ஜஸ்ட் இந்த இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. டெலீட் பண்ற கமாண்ட் குடுக்குறேன். டெலீட் அப்படின்னு போட்டு அந்த இதோட வந்துருச்சு. இப்ப நான் இங்க போயிட்டு S3ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். சரிங்களா? நமக்கு டெலீட் ஆயிருச்சு. சரிங்களா? இது வந்து பிளைன் சைட். உங்களுக்கு வந்து demo.txt அப்படிங்கிறது இங்க டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இங்க ரிமூவ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, AWS S3ல அந்த ஃபைல வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்ப என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறோம்? உங்களுக்கு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணோம். தென் ஒரு ஃபைல நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். தென் லோக்கல்ல டெலீட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்.
தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டெலீட்டே பண்ணிட்டோம். அதாவது S3 பக்கெட்டுக்குள்ளேருந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்ப எப்படி ஒரு டைரக்டரி வந்து சிங்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, சிங்க் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பண்ணுவோம். அதாவது ஒரு பேக்கப்காக நம்ம என்ன பண்றது, ஃபைல விட நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டரி தான் நம்ம வந்து சிங்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நான் லோக்கல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, எல்எஸ் போடுறேன். நமக்கு இந்த S3 சாரி டெமோ டாட் டிஎக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. நான் ஒரு டைரக்டரி ஒண்ணு கிரியேட் பண்றேன். சரிங்களா? S3 அப்லோட் அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டெமோ டாட் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா? டெமோ டாட் டிஎக்ஸ்ய வந்து இந்த S3 அப்லோடுக்குள்ள நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஃபைல நான் மூவ் பண்ணிர்றேன். இங்க லோக்கல் இல்லாம அங்க மூவ் பண்ணிர்றேன். சரிங்களா? இப்ப எல்எஸ் போட்டா நமக்கு S3 அப்லோடுன்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இது வந்து நமக்கு எங்க போணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சிங்க் ஆகணும். எங்க சிங்க் ஆகணும்? உங்களுக்கு இந்த தமிழ் க்ளவுடுக்குள்ள நமக்கு வந்து என்ன பண்ணணும்? சிங்க் ஆகணும். சரிங்களா? அதுக்கான கமாண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா S3 பக்கெட் S3 அப்லோடுன்னு ஒரு 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 இது நான் கிரியேட் பண்ணல. இங்க வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணல. அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். AWS S3 சிங்க் அப்படின்ற அந்த கமாண்ட் மூலியமா என்ன பண்ண போறோம்? காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வந்து நான் AWS S3 சிங்க் தென் S3 அப்லோடுன்றது நம்ம இங்க கிரியேட் பண்ண டைரக்டரி. அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி இந்த டெமோ.txt வந்துட்டு மூவ் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, S3 இல்லாம வந்து தமிழ் க்ளவுடுக்குள்ள நம்ம S3 அப்லோட் குடுக்குறோம். ஆக்சுவலா அது கிரியேட் பண்ணி குடுக்கணுமான்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ள வந்து அந்த டைரக்டரி வந்து இங்க லோக்கல்ல தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். S3ல வந்து நம்ம கிரியேட் பண்ணல. அது எப்படி சிங்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். சரிங்களா? மொத இந்த கமாண்ட பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்லோட் ஆயிருச்சு. ஆக்சுவலா அந்த டைரக்டரியோட உங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப நான் இங்க போயிட்டு S3ல போயிட்டு நான் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு அந்த டைரக்டரியோட வந்திருக்கணும். ஓகே வந்துருச்சா? அப்ப நம்ம போயிட்டு டைரக்டரி வந்து நம்ம கிரியேட் பண்ணவே இல்ல. சரிங்களா? டைரக்டரி கிரியேட் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்க்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணதுனால, ஈஸியா வந்து நம்ம வந்துட்டு அந்த வித் ஃபைலோட நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்க் பண்ணிட்டோம். இப்ப நான் இந்த S3 அப்லோட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்றேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ.txt வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. இது சேம் திங் தான். அதே சிங்க்க நீங்க வந்து ரிவர்ஸ்லயும் பண்ண முடியும். இப்ப நான் இங்க வந்து லோக்கல்ல வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்ப ஆர்எஃப் கமாண்ட் rm-rf குடுத்துட்டு, S3 அப்லோட வந்து நான் என்ன பண்ணிடுறேன், லோக்கல்ல வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்ப எல்எஸ் போட்டீங்கன்னா, லோக்கல்ல வந்து கிடையாது. சேம் கமாண்ட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எப்படி நம்ம ஃபைல டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணோமோ, சேம் திங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கருந்து சிங்க்குக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த டைரக்டரிய வந்து நான் முன்னாடி இத வச்சுட்டு S3 அப்லோடுக்கு பதிலா லாஸ்ட்ல வந்து ஒரு டாட் வச்சுர்றேன். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், லோக்கல்ல S3 அப்லோடுன்ற டைரக்டரிய நம்ம டெலீட் பண்ணிட்டோம். AWS உடைய S3 பக்கெட்டுக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், S3 அப்லோட வந்து லோக்கல்ல கொண்டு வரணும். சிங்க் பண்ணி கொண்டு வரணும். இந்த கமாண்ட நம்ம பாஸ் பண்ணுவோம். சரியா? டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நான் எல்எஸ் போடுறேன். உங்களுக்கு வந்துருச்சா? ஓ! அந்த ஃபைல் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா வந்து நமக்கு வந்து இது வரல. எது வரல? டெமோ.txt தான் வந்திருக்கு. ஓகே. நம்ம திரும்பவும் வந்து ஆர்எம் குடுத்து டெமோ நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சரியா? டெமோ நான் டெலீட் பண்ணிட்டு, ஐ திங்க் உள்ள இருக்கிற ஃபைல மட்டும் எடுத்துக்கிச்சுன்னு நெனைக்கிறேன். சரியா? நாம இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் வச்சு போட்டுக்கலாம். ஸ்லாஷ் அப்ப கூட செக் பண்ணலாம். ஓகே. எல்எஸ் போடுங்க. அப்பயும் அதான் வருது. அப்ப கம்ப்ளீட்டாவே இத ரிமூவ் பண்ணிற வேண்டியது தான். நீங்க இத அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, தமிழ் க்ளவுட்ல இருக்க எல்லாமே நமக்கு வரணும் அப்படின்னா, அந்த மாரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிறலாம், என்டர் குடுப்போம். ஓகே. நமக்கு டைரக்ட்டா S3 இதுவும் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். எல்எஸ் போடுவோம். ஓகே. நம்ம வந்துட்டு அந்த மாரி டைரக்ட்டா எதுவும் மென்ஷன் பண்ணல. டைரக்டரி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஃபைல் மட்டும் தான் சிங்க் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு கூட இந்த மாரி டாட் குடுக்கலாம். அப்படி குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த டைரக்டரி இல்லாம நமக்கு என்ன டைரக்டரிக்குள்ள நமக்கு வந்து சிங்க் ஆயிடும். ஆனா, நாம இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, டைரக்ட்டா அந்த ஃபோல்டர் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணாம, டைரக்டரி நேம மென்ஷன் பண்ணாம குடுக்கும்போது நமக்கு S3 அப்லோடுன்னு வந்துருச்சு. சரிங்களா? S3 அப்லோடுக்குள்ள இப்ப நம்ம போறோம். சரிங்களா? S3 அப்லோடுக்குள்ள போயிட்டு எல்எஸ் போட்டீங்கன்னா, நமக்கு வந்து டெமோ.txt வந்துருச்சு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், லோக்கல்லேருந்து ஒரு டைரக்டரி அங்க சிங்க் பண்ணியிருக்கிறோம். தென் அங்கருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்க லோக்கலுக்கு டைரக்டரி டெலிட் பண்ணிட்டு நம்ம அங்கருந்து அப்லோட் சிங்க் ரிவர்ஸ்ல பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த மாரி பண்ணியிருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அதுக்குள்ள இருக்க கன்டென்ட்ட பார்க்கறதுக்கான கமாண்ட். அது ஒன்லியும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி மொத பார்த்தோம்ல, AWS S3 LSன்னு ஒரு கமாண்ட பாஸ் பண்ணோம். அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு எல்லா விதமான பக்கெட் லிஸ்ட் அவுட் ஆகுது. எனக்கு பர்ட்டிகுலரா ஒரு பக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஃபைல மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா, எண்டுல என்ன பண்ணிக்கிறணும், ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இது வரைக்கும் நீங்க போடுற மாரி இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு அதாவது S3க்குள்ள தமிழ் கிளவுட் அப்படின்ற பக்கெட்டுக்குள்ள S3 அப்லோட் அப்படின்ற ஒரு டைரக்டரி. அந்த டைரக்டரிக்குள்ளலாம் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, டெமோ டாட் மட்டும் உங்களுக்கு வரும். இல்ல எனக்கு வந்துட்டு அதுக்குள்ள இருக்க ஃபைல் டைரக்டரி. ஏன்னா உள்ள வந்து நீங்க ஃபைலே அப்லோட் பண்ணலாம், டைரக்டரி அப்லோட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணா, ஜஸ்ட் டைரக்டரி S3யோட பக்கெட் நேம் மட்டும் குடுத்துட்டு நீங்க என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும், இப்ப S3 அப்லோட் அப்படின்ற அந்த டைரக்டரி மட்டும் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஏன்னா வேற ஃபைல் எதுவும் நம்ம போடல. வேற ஏதாவது ஃபைலுங்கள்
பக்கத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அதுவும் உங்க ஷோ ஆகும். ஜஸ்ட் இப்போ ஒரு டைரக்டரி மட்டும் இருக்கனால டைரக்டரி மட்டும் ஷோ ஆகுது. உள்ள இருக்க டைரக்டரி ஃபைல் எல்லாம் பார்க்கறதுக்கு அஸ் யூசுவல் AWS S3 LS தென் பர்ட்டிகுலரா அந்தோடைய டே பக்கெட்டோட நேம் போடணும். இல்ல பக்கெட்டுக்குள்ள ஒரு டைரக்டரிலாம் வேணும் அப்படின்னா, அந்த டைரக்டரி மென்ஷன் பண்ணலாம். இல்ல எனக்கு எல்லா பக்கெட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. AWS S3 LS அப்படிங்கிற கமாண்ட மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஓகே. இன்னைக்கு நாம வந்துட்டு AWS S3 AWS CLIல இருந்து S3ல பக்கெட்ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணோம்? எப்படி இது எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணல ஆக்சுவலா. AWS CLI வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, AWS CLI அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல தட்டுனீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அமேசானுடைய இன்ஸ்டாலேஷனுக்கான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இங்க நீங்க போனீங்கன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? ஒவ்வொரு OSக்கு ஏத்த மாரி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? உங்க லோக்கல் மெஷினா இருந்தா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துரும். நம்ம AWSல அமேசான் லினக்ஸோட மெஷின யூஸ் பண்ணதுனால, நமக்கு வந்து AWS CLI அப்படின்றது டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு. ஆனா நீங்க லோக்கல்லயோ இல்லன்னா AWSல மத்த OS இருக்கு இல்லைங்களா? Ubuntu, மத்த OS வந்து Red Hat இந்த மாரி CentOS இதெல்லாம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ன்ற மெத்தட்லாம் இங்க குடுத்துருக்காங்க. அது இல்லாம Mac, Windows இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும்? பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுக்கான இதுவும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதுல எல்லா விதமான ஆக்டிவிட்டி நம்ம கன்சோல்ல பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் AWS CLI மூலியமா பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோல AWS CLI மூலியமா எப்படி வந்து ஒரு EC2 கிரியேட் பண்றது, VPC கிரியேட் பண்றது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நான் கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.